Hello students, 10th standard science, lesson number 3, thermal physics. In last video, we have seen about the difference between temperature and heat, and what is thermal equilibrium, and what are the different scales that we are used to measure the temperature, such as Celsius, Fahrenheit and Kelvin, and the relation between them, and what are the characteristic features of heat energy transfers. So in this video, we are going to see about the effects of heat energy and expansion of substances. In this we are going to see three types of expansion, that is linear expansion, aerial expansion, cubical expansion of solids, and real expansion and apparent expansion. So these are the 6 topics that we are going to deal about through this video. Right. First, we are seeing about what are the effects of heat energy. அப்படினா ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கேள்வி. There are 3 possibilities will be happen by applying a heat energy to your body. What are the 3 effects? First effect, so rise in temperature. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா there may be possibility of increasing the temperature. ஒரு பொருளுடைய டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. So one of the effect. And another one is there may be a change of state. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சாலிட் இருக்கு அப்படின்னா அந்த சாலிட் என்னவா மாறலாம், லிக்விடா மாறலாம், லிக்விட் என்னவா மாறலாம், கேஸா மாறலாம். ஸோ எனி டைப் ஆஃப் சேஞ்சஸ் should be occurs. ஹீட்டு கொடுத்தா ஹீட் அப்ளை பண்ணும்போது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்கும், ஹீட் எடுக்கும்போது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்கும். ஸோ தேர் மே பி பாசிபிலிட்டி ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அமங் தீஸ் 3 phases. இந்த 3 நிலையில நமக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கலாம். இது செகண்ட் எஃபெக்ட். த தேர்ட் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், கேஸா இருக்கலாம். அதில் ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது தேர் மே பி பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பான்ஷன், அதாவது விரிவடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ எந்த மாதிரி விரிவடையலாம், இப்போ சாலிட்ல விரிவடைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு 3 டைப் நம்ம பார்க்கலாம். அதே போல் லிக்விடுக்கு, கேஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்? ஸோ இன் ஜெனரல் இஃப் யூ கிவ் அண்ட் ஹீட் எனர்ஜி டு an ஆப்ஜெக்ட், ஒரு பொருளுக்கு நம்ம ஹீட் தரோம், என்ன நடக்கலாம் அப்படின்னா there may be change or increase in the dimension of the body. So the dimension means here they give in the definition, they give dimension. The change in the dimension means it may be of length wise இருக்கலாம், it may be of area wise, it may be of volume wise. நீள் வாக்குல விரிவடையலாம், பரப்பு வாக்குல விரிவடையலாம், அல்லது கன அளவுல கூட நமக்கு விரிவாக்கம் செய்யலாம். ஸோ அப்போ எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்தோம்னா அதோட டைமென்ஷனில் கண்டிப்பாக என்ன இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். ரைட். இஃப் யூ கிவ் ஹீட் எனர்ஜி டு எ சாலிட் பாடி அண்ட் இஃப் த சாலிட் அண்டர்கோ எக்ஸ்பான்ஷன், we have 3 type of expansion. One is linear expansion and aerial expansion and cubical expansion. Of these 3 things that we are going to see in later. In the case of expansion in liquids and gases, you are going to know about 2 concepts. One is real expansion, another one is apparent expansion. So இப்போ இந்த விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது 2 மார்க் கொஸ்டின் தான் வரலாம். அப்போ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, if you can apply a heat energy to your object such that if there is a change in the dimension or increase in the dimension of the object, that is called expansion of the substances. Now let us go one by one. First we are going to linear expansion. அப்போ லீனியர் எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் ஒரு பொருள் இருக்கு, see this picture, இந்த படத்தை பாருங்க. ஒரிஜினலாக நம்ம L0 அப்படின்னு ஒரு லென்த் உள்ள ஒரு மெட்டல் ராடை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மெட்டல் ராடை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் லென்த் இஸ் இன்க்ரீஸ்ட். த இன்க்ரீஸ் இன் லென்த் ஐ கால் இட் அஸ் டெல்டா எல். நல்லா கவனிச்சிங்க. இப்போ L0ங்கிற லென்த் உள்ள ஒரு ராடை, மெட்டல் ராடை எடுத்து இந்த மெட்டல் ராடை நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா இது எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு, டெல்டா எல் அப்படிங்கிற அளவுக்கு ரைஸ் ஆகுது. என்ன கான்செப்ட் சொல்லுது அப்படின்னா, இஃப் யூ சப்ளை அ ஹீட் எனர்ஜி such that if the length of the object is expand or if the length of the object is increased, that is called linear expansion. For definition பாருங்க, when a body is heated or cooled, the length of the body changes to the change in the temperature. This expansion we call it as linear or longitudinal expansion. இந்த டெஃபினேஷன் மட்டும் நல்லா பார்த்துங்க. ஸோ எந்த எக்ஸ்பான்ஷன் கேட்டாலும் நம்ம எழுதிக்க முடியும். அப்போ ஒரு ஹீட் பண்ணும்போது அல்லது ஹீட் எனர்ஜி கொடுக்கும் போதோ அல்லது ஹீட் எனர்ஜி எடுக்கும் போதோ
லென்த் ஆஃப் த பாடியில் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா தட் எக்ஸ்பான்ஷன் வி கால் இட் as லீனியர் எக்ஸ்பான்ஷன். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், கவனிச்சிங்க. இன் ஜென்ரல் the increase in length delta L is directly proportional to the original length. எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் லென்த்தை பொறுத்து இருக்கும். The increase in length is depend upon the temperature. எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கு அது டெல்டா டி கூட நீங்கள் எடுத்துக்கணும், உங்கள் இஷ்டம். டெல்டா டி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ எந்த ஒரு லென்த்தாக இருந்தாலும் சரி அதோட இன்க்ரீஸ் இன் லென்த்துங்கிறது ஒரிஜினல் லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது அதோட இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சரை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம். என்ன ஈக்குவேஷன் எழுத போகிறோம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ திஸ் வாஸ் த எக்ஸ்பான்ஷன் டெல்டா எல் பை எல் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் இன்டு டெல்டா டி. ஸோ ஹியர் த டெல்டா எல் வி கால்ட் இட் as change in the length, L naught we called it as original length, and delta T the change in the temperature, and alpha the constant we had seen about coefficient of linear expansion. சரி, இந்த டெஃபினேஷன் எப்படி வந்ததுன்றதை கொஞ்சம் இந்த டெஃபினேஷனை பார்த்துங்க. I already told the increase in length. இப்போ முதல்ல L இருந்தது, ஒரிஜினல் லென்த் வந்து என்ன எடுத்துக்கிறோம், L நாட்னு எடுத்துக்கிறோம். இப்போ இன்க்ரீஸ் இன் லென்த் வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் லென்த் அல்லது இன்க்ரீஸ் இன் லென்த்ங்கிறது ஃபைனல் லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த் அப்படின்னு பார்க்கணும். அப்போ டெல்டா எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒரிஜினல் லென்த் எல் நாட். இது ஒரு ஈக்குவேஷன் ஒன்று வச்சுங்க. சிமிலர்லி த டெல்டா எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர். இப்போ இது ரெண்டு ஒன்றா எழுதுங்க. டெல்டா எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் நாட் இன்டு டெல்டா டி எழுதலாமா? ஸோ டெல்டா எல் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்க போகிறேன், ஈக்குவல் டு alpha into L naught into delta T. From this alpha L is equal to delta L by L naught into delta T. நல்லா கவனிச்சுங்க, இதான் ஈக்குவேஷன் நாங்கள் மேலே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நான் டெஃபினேஷன் கொடுக்க போகிறேன். alpha L is equal to this alpha L we called it as coefficient of linear expansion. Is defined as the ratio between increase in length per degree in temperature to its unit length. The coefficient of linear expansion is defined as the ratio between the increase in length per degree rise in temperature. Delta L by delta T is the increase in length per unit degree rise of temperature to its unit length. So definition பாருங்க, the ratio of increase in length of the body delta L per degree rise in temperature. அப்பனா delta T ஓட வேல்யூ என்னது, ஒரு கெல்வினோ ஒரு செல்சியஸோ எடுத்துக்கலாம். To its unit length we call it as coefficient of linear expansion. மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, எந்த லீனியர் எக்ஸ்பான்ஷனா இருந்தாலும் சரி தான் அந்த ஒரு இன்க்ரீஸ் இன் லென்த்துங்கிறது ஒரிஜினல் லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். நீங்கள் அடுத்து ஏரியா பார்க்க போறீங்க, வால்யூம் பார்க்க போறீங்க, எல்லாத்துக்கும் சேம் கான்செப்ட். ஸோ டெல்டா எல் ஆல்சோ ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி. நல்லா கவனிங்க, டெல்டா எல்லுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னது இன்க்ரீஸ் இன் லென்த் அப்படின்னா ஒரிஜினல் லென்த் எல் நாட், இன்க்ரீஸ் இன் லென்த் வந்து ஒரு L1 வச்சுங்க. அப்போ L1 மைனஸ் எல் நாட் நத்திங் பட் ஈக்குவல் டு டெல்டா எல். டெல்டா டிங்கிறது ஃபர்ஸ்ட் T1 அப்படிங்கிறது ஒரு 30 டிகிரி செல்சியஸ், T2 ஒரு 40 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெல்டா டிங்கிறது T2 மைனஸ் T1. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கான்செப்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டெல்டா எல் பை டெல்டா டி ரேஷியோவை டெல்டா டியோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன், ஒன்றுன்னு எடுத்துட்டேன், யூனிட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்க்ரீஸ் இன் லென்த் பர் டிகிரி ரேஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் ஒரிஜினல் லென்த் அல்லது டு இட்ஸ் யூனிட் லென்த். வி கால் இட் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? ரைட். இப்போ ரெண்டாவது பாருங்க, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் ஃப்ரம் த நேம் த கிவன் ஏரியா. அப்போ இந்த சாலிட் ஆப்ஜெக்ட்ல நீங்க ஹீட் கொடுக்குறீங்க அப்படின்னா எதுல சேஞ்சஸ் ஆகும், ஏரியால. தட் மீன்ஸ் if we supply a heat energy to a body, whether it may be a heating process or a cooling process, if there is a change in the area, that is called aerial expansion. இந்த diagram பாருங்க. ஸோ இனிஷியலா A நாட் இருக்கு, எவ்வளோ இருக்குப்பா, A நாட் இருக்கு. ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்குறோம், இங்க ஹீட் எனர்ஜி கொடுத்த உடனே இந்த ஏரியா என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த எக்ஸ்பேண்ட் ஆன இந்த ஏரியாவை நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன், டெல்டா ஏ. நல்லா கவனிங்க, இந்த பச்சை கலரில் இருக்கிறது தான் நம்ம டெல்டா ஏ. அப்போ அங்கே பார்த்த மாதிரி அதே சேம் கான்செப்ட் தான்,
naught is proportional to the increase in delta A is proportional to A naught. Delta A is proportional to delta T. Same concept use பண்ண போறோம். Definition பாருங்க. If there is an increase in area of the solid object due to heating, then the expansion is called superficial or aerial expansion. ஸோ இப்போ கான்ட்ராக்ஷன் இங்கே கூலிங்க்கு கிடையாது, முக்கியமாக கவனிக்கணும். அப்போ கூலிங்காக இருந்தால் கான்ட்ராக்ஷன் ஆகிடும், அப்போ எக்ஸ்பேண்டர் இருக்காது. அப்போ ஹீட்டிங்கிறதால் மட்டும்தான் ஏரியாவில் நமக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ரைட், இப்போ இதுக்கு நமக்கு டெஃபினேஷன் இருக்குது. சேம் கான்செப்ட் இங்கே பாருங்க. டெல்டா ஏ பை ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ இன்டு டெல்டா டி. ஹியர் த டெல்டா ஏ இஸ் இன்க்ரீஸ் இன் ஏரியா and A naught is original area and delta T is increase in temperature. The constant alpha A we called it as coefficient of superficial expansion. இது எப்படி கிடைச்சிருக்கும்? The same concept. Suppose I take delta A is proportional to என்ன சொன்னேன், original area, then change in the area போட்டாச்சு. அடுத்த கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கோம், இன்க்ரீஸ்லேருந்து அங்கே போட்டோம் இல்லையா, இப்போ அதே போல தான். Similarly, the change in the area is proportional to delta T. ரெண்டு சேர்த்து எழுதுங்க. delta A is proportional to A naught into delta T. So delta A is equal to constant that is called coefficient of aerial expansion into A naught into delta T. So here alpha A is equal to வழக்கம் போல போடுங்க del A by A naught into delta T. இப்போ del A என்ன சொன்னா, change in the area with the temperature. அப்போ டெம்பரேச்சரோட வேல்யூ சொன்னா 1. That means the coefficient of superficial expansion is defined as the ratio between increase in area per degree in temperature to its original area அல்லது unit area. Definition பாருங்க. The ratio of increase in area of the body per degree in temperature to its unit area. This is called superficial expansion. சரி, இது எல்லாத்தையும் யூனிட் கேட்பாங்க. லென்த்தாக இருந்தாலும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷனாக இருந்தாலும் சரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனாக இருந்தாலும் சரி, இது எதை எடுத்தாலும் சரி, இதனுடைய யூனிட் வேல்யூ K-1 ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இங்கே ஏரியா கேன்சல் ஆகாமல் லென்த் கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கிற டெம்பரேச்சர் கெல்வின், மேலே போச்சுன்னா Kelvin-1. அப்போ எந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கேட்டாலும் அதோட எக்ஸ்பான்ஷன் அதோட யூனிட் K-1 அப்படிங்கிறது ஞாபகம். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். cubical or volumetric expansion. இந்த நேம்ல தெரிஞ்சு போச்சு. அப்ப எதுல சேஞ்சஸ் இருக்கும்? வால்யூம். That means if you heating an object, a solid object, if there is a change in the volume, that is called volumetric expansion. இந்த படத்தை பாருங்க. ஒரிஜினல் வால்யூம் V0. இது நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. The increase in the volume we take it as del V. So since there is a change in the volume, so it is called volumetric expansion. பாருங்க, if there is an increase in the volume of a solid body due to heating, இங்க என்ன இந்த மூணு டெஃபினிஷன் ஒரே டெஃபினிஷன் தான். முதல்ல இங்க லென்த் அப்படின்னு இருந்தா அங்க என்ன பண்ண போறோம், லீனியர். இங்க வால்யூமுக்கு பதிலா நல்லா இந்த இடத்த மட்டும் பார்த்துக்க போதும். வால்யூமுக்கு பதிலா லென்த் இருந்தா லீனியர், ஏரியா இருந்தா ஏரியல் எக்ஸ்பான்ஷன், வால்யூம் இருந்தா வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன். அவ்வளவுதான். ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே சார். ஹியர் ஆல்சோ வி ஹேவ் கான்செப்ட். என்ன கான்செப்ட் பாருங்க, அதே கான்செப்ட். டெல்டா V by V0 equal to delta V into delta T. Here delta V change in the volume, V0 original volume, delta T change in the temperature. Here the constant is coefficient of cubical expansion. இங்க சேம் கான்செப்ட் எதுங்கப்பா, the increase in volume is directly proportional to original volume V0. The increase in volume is directly proportional to change in the temperature. ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. So del V constant alpha T into V0 into delta T. அப்போ alpha V is equal to del V by V0 into delta T. Same relation. So increase in volume per degradation temperature. இதோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், 1 அப்படி to its original volume. That means the coefficient of cubical expansion is defined as ratio between the increase in volume per degradation temperature to its unit volume. இருக்கா பாருங்க, அவ்வளவுதான். ஸோ இதுக்கு யூனிட் என்ன சொல்லிக்கிறேன், K-1. ஸோ இங்கேயும் அதே தான், ஒரே டெஃபினேஷன் தான். The ratio of increase in volume of the body per degradation to its unit volume is called coefficient of cubical expansion.
இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணால் போதும், இந்த வால்யூம்ங்கிற பூரா லென்த் இருக்கணும், அவ்வளோதான். ஏரியான்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல பூரா ஏரியான்னு எழுதணும், அவ்வளோதான். ஒரே டெஃபினேஷனில் 3 செய்யணும். சரிதானப்பா? ரைட். இது எல்லாமே சாலிடை பேஸ் பண்ணி. ரைட். வாட் ஹேப்பன் டு எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்? இந்த எக்ஸ்பான்ஷன் லிக்விட் கேஸ்ல வரும்போது தான் நம்ம 2 கான்செப்டை தெரிஞ்சுக்க போறோம். முதல் கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், உண்மையான விரிவு அப்படின்னு சொல்லுவோம். எப்போ உண்மையான விரிவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, if you supply the heat to a liquid, if all the heat energy is used only for the expansion of the liquid, that expansion we call it as real expansion. இப்போ வெறும் லிக்விட் இருக்கு, அந்த லிக்விடு கொண்டு போய் ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய முழு ஹீட்டும் அந்த லிக்விடோட எக்ஸ்பான்ஷன் மட்டும் யூஸ் ஆயிடுச்சுன்னா அது ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல நமக்கு என்ன பிரச்சனை வரும் பாருங்க, எந்த லிக்விடுமே நம்ம டைரக்டா ஹீட் பண்றது வாய்ப்பு இருக்காது. ஏன்? கண்டிப்பா the liquid should be kept inside a container. ஒரு கண்டெய்னருக்குள்ள வச்சு தான் நம்ம ஹீட் பண்ண முடியும். அப்படி ஹீட் பண்ணும்போது if you supply the heat energy, a part of heat energy is used in expansion of the container. அந்த பாத்திரம் விரிவடைய, ஏன்னா சாலிட் பாத்திரமா இருந்தாலும் சரி விரிவடைய ஆரம்பிக்கும். a part of energy used in the expansion of the liquid. அப்ப ஒரு லிக்விடில் நடக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் ரியல் எக்ஸ்பான்ஷனா எப்போ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the supplied heat energy is directly given to the liquid, not to the container. அதான் நம்ம ரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்றோம். But that is not possible because the liquid is always kept in a container only. So at that time, if you supply the heat energy, the expansion we call it as apparent expansion. தோற்ற விரிவு, வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம நடக்கிறது எல்லாமே ஒரு பாத்திரத்தை வச்சு சுடும்போது நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா உண்மையான வெப்ப விரிவு ரியல் எக்ஸ்பான்ஷன் நினைச்சுக்கிறோம். பட் கிடையாது. நீங்க மெஷர் பண்றது எல்லாமே என்ன விரிவு தான்? apparent expansion. So for this topic we have a experiment that should be briefly discussed in the next video. So here the definition for real expansion: if the liquid is heated directly without using any container, the expansion you observed we called it as real expansion. அப்படின்னா முழு எனர்ஜியும் எதுக்கு மட்டுமே போகும்? லிக்விடுக்கு மட்டும் போகும். நான் என்ன சொல்லிட்டேன், this is not possible. The expansion of the liquid apparently observed, apparently தோற்றம், without considering the expansion of the container. நாம என்ன எடுத்துக்கிறோம்னா கண்டெய்னரோட எக்ஸ்பான்ஷனை அதிகமாக கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. அப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் தான் என்ன எக்ஸ்பான்ஷன் சொல்லணுமா? அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இப்போ எப்படி நம்ம லீனியர்லையும் ஏரியல்லையும் வால்யூம் எக்ஸ்பான்ஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சோமோ அதே போல இங்கேயும் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ். அப்போ ரியல் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அப்போ பாருங்க, சேம் வால்யூம் இட் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் true rise in the volume. நல்லா கவனிங்க, volume of the liquid per degradation temperature to its unit volume. So this is real expansion coefficient. If you take an apparent rise, கவனிங்க அதே டெஃபினிஷன் தான். இந்த ட்ரூ ரைஸுக்கு பதிலா இங்க என்ன வந்திருக்க போகுது? apparent rise வந்திருக்கும். அவ்வளவுதான் வார்த்தை. Per degradation temperature to its unit volume, that is called coefficient of apparent expansion. So இது ஒரு கூர்மா 2 மார்க் क्वेश्चनல வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப coefficient of real expansion படிச்சீங்கன்னா போதும், apparent expansion எழுதலாம். ஒரே சின்ன இருக்கணும்பா, ட்ரூ ரைஸ் இன்னும் இருக்கும் இங்க ரியல்ல, apparent வரும்போது என்ன பண்ணுவீங்க? apparent rise ன்னு வரும். So these are the topics that you have seen in this video. So one more video we have that should be seen in the next class. We see you in the next video. Bye bye.